ஓர் விஞ்ஞானி தீமைகளின் நிலைகளை அறிகின்றான், தீமையை அகற்றி செயல்படுகின்றான். அதிலே தீமைகளுடைய நிலைகள் இப்போ ஒரு உலோகத்தை உருவாக்கப்படும் போது அதிலே சில பொறைகள் ஓடிவிட்டால் ஒரு கடினப் பொருளை சேர்க்கப்படும் போது தாங்குதல் இல்லை, அது நொறுங்கிவிடும். விஞ்ஞானி இது ஏன் நொறுங்கியது என்ற நிலையில் உற்று நோக்கி அதுக்குண்டான வலிவின் தன்னை கூட்டி அதை உருவாக்குகின்றான். எந்திரத்தை இவ்வாறு தான் உருமாற்றி அது உணர்வாக செயல் மாற்றுகின்றான். இருப்பினும் இந்த உடலுக்குரிய வசதிகளை செய்கின்றான். ஆனால் உணர்வால் தீமைகளை நுகர்ந்த உணர்வு நமக்குள் தீயதாகும் போது, ஆக இதைக்குள் தீயதை விலகப்படும் போது விஞ்ஞான அறிவு கொண்டு உறுப்புகள் கெட்டுவிட்டால் அதை அகற்றி விடுகின்றான். அதற்குள் செயற்கையான உறுப்புகளை இணைத்தாலும் மனிதன் நுகர்ந்த வேதனை உணர்வின்றி இவனால் மாற்ற முடியாது. ஆக விஞ்ஞானிகளோ தனக்குள் நுழைந்த இந்த உணர்வின் தன்மையை விஞ்ஞான அறிவால் எப்படி தங்கத்துக்குள் கலந்துள்ள செம்பும் வெள்ளியும் அதை நீக்குவதற்கு திரவத்தை ஊற்றி அப்புறப்படுத்தி தங்கத்தை தெளிவாக்கி மீண்டும் அடுத்த நகையை செய்ய ஆபரணத்தை செய்ய முற்படுகின்றான். இதை போலதான் மெய்ஞானி தனது வாழ்க்கையில் தான் வாழ்க்கும் நேரத்தில் தான் ரோடு பாதையில் செல்லும் போது பிற தீமையான நிலைகள் இருந்தாலும் உற்று நோக்கி தீமை என்று அறிந்தாலும் அந்த உணர்வுகள் தனக்குள் பதிவாகி விடுகின்றது. ஆனால் இவன் விலகியதான் சொல்லுகின்றான். ஆனால் கேட்டுணர்ந்த பார்த்துணர்ந்த இந்த உணர்வுகள் நல்ல உணர்வுடன் இரண்டர கலந்து விடுகின்றது. ஆனால் இதை நீக்க வேண்டும். இதை நீக்குவதற்குத்தான் அன்று மகா ஞானிகள் சாதாரண மக்களும் எளிதில் இதை மாற்றிட முடியும் என்று எளிய நிலைகளில் சூட்சமைத்து நடப்பதை அது உருவங்களாக்கி கதைகளாக தீட்டி நமக்குள் தெளிவான நிலைகளை காட்டினார்கள். மகாபாரதத்தில் அதனுடைய தன்மைகளை நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்ற நிலையும் உற்று நோக்கிய நிலைகள் அங்கு காட்டுகின்றார்கள். இதே போலதான் இங்கே விநாயகர் தத்துவத்தில் நாம் ஆதி மூலம் என்ற உயிர் இந்திய நிலைகள் கொண்டு ஒவ்வொரு சரீரத்திலேயும் தன்னை காத்திடும் நிலைகள் கொண்டு இன்று சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக அதே உயிர்தான் இன்று மனிதனாக உருவாக்கியது. அதனால்தான் மிருக நிலைகள் தன்னை காத்திடும் உணர்வாக வலுகொண்ட நிலைகள் பெற்றது யானை. ஆக வலுவின் தன்மை கொண்டு தன்னை காத்திடும் என்ன வலு பெற்று அதிலே உறைந்த உணர்வின் தன்மை அதிலே வினையாக சேர்த்து வினைக்கு நாயகனாக இன்றைய நிலைகள் மனிதனை உருவாக்கி மனித எண்ணத்தால் அதை அனைத்தையும் தன்னை நீக்கிட முடியும். ஆக மிருக நிலைகள் உடலுக்கு வலுப்பெற்றது, மனிதரும் என்ன வலுப்பெற்ற என்ற நிலையை இது நாம் அறிந்து உணர்ந்து நமக்குள் என்ன வலுவை கொண்டு நாம் செயல்படுத்த முடியும். மனிதனான தன் எண்ணத்தின் வலுவால் இன்று 1000 டன்களை கொண்ட ராக்கெட்டுகளை விண்ணிலே வீசுகின்றான். அதே சமயத்தில் பல அணுக்களை இயக்கும் நிலைகளை அணுவை பிளந்து அதில் ஆற்றல் மிக்க சக்தியை தனக்குள் சேமித்து அது மிக சக்தி வாய்ந்த நிலையாக ஒரு சாதாரணமாக ஒரு 100 மைலுக்குள் இருக்கும் தீமைகளை தனக்கு எதிரி என்ற நிலைகள் இருந்தாலும் இந்த அணுகுண்டை வீசினால் அதனின் நிலைகள் கொண்டு 1000 மைல் உள்ள மற்றவர்களை அழித்து விடுகின்றது. அதே சமயம் ஆக விண்ணில் தோன்றிய உணரின் ஆற்றல்கள் மரம் செடிகொடி ஆனாலும் இத்தகைய உலோகமானாலும் இதற்குள் இருக்கும் கதிரியக்க சக்தியின் துணை கொண்டு தான் ஒவ்வொரு பொருளும் உருவாக்கியது. ஆகவே தன் இனமான நிலையை அந்த கதிரியக்க சக்தியை தான் அணுவை பழந்து அதனுடைய நிலைகளை சேமித்து மீண்டும் வெடிக்க செய்யும் போது சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அது பரவப்படும் போது அதன் எதன் மேல் அது வெடிக்கின்றதோ அந்த அணு கொண்டு அதனின் சிறை கொண்டு இதில் இருக்கக்கூடிய காந்த புலன் அதை கவர்ந்த பின் தன் இனத்தை சேர்த்து இந்த உலோகமே சுப்ப பஸ்பமாகி விடுகின்றது. தன் இனத்தின் கதிரியக்கம் புயலை போல சுழன்று மற்ற இருப்பினும் விண்ணின் நாட்டிலே தனக்குள் நகர்ந்து தீமையின் தன்மை பழந்து தீமையை பொசிக்கிடும் நிலைகள் தன் உணவின் தன்மை விளைந்து உயிருடன் ஒன்று இன்னும் நிலைகளுக்கு கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆக விஞ்ஞானி வீரனை உணர்ந்து கொண்டு எதிரியை வீழ்த்திடவும் தன்னை காத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தாலும் இவனுக்கு எண்ணிய நிலைகள் மனித வாழ்க்கையில் இவனை சிந்தனையற்ற நிலைகள் பெரும்பகுதி விஞ்ஞானிகள் அனைத்தும் தன்னை தற்கொலை செய்து கொண்டே வாழ்ந்துள்ளார்கள். அல்லது பித்தனை போன்று தன் புத்தியை இழந்து பைத்தியக்காரனை போலதான் பெரும்பகுதியான நிலைகள் மனித வாழ்க்கையை இழந்து விஞ்ஞானிகள் வாழ்ந்துள்ளார். ஆகவே மெய்ஞானியோ இதையெல்லாம் சுட்டு பொசிக்க விட்டு மெய் ஒளியும் தன்மையை பெற்றவர்.
என்ற நிலையில் அந்த மெய்ஞானிகள் சென்ற வழிகளில் அவன் எளிதில் சாதாரண மக்களும் பெரும் தகுதியை ஏற்படுத்தினான். காரணம், இதை ஆதி மூலம் என்ற உயிரை வைத்து மையமா நம் உயிரை ஆதி மூலம் என்று பெயர் வைத்து காரண பெயரை வைத்து அதிலே ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு ஆக மிக பெரிதான உடலின் வலுகத்துவம் என்ற யானையின் சரசை மனிதனின் உடலில் போட்டான். பின் அதனின் உணர்வின் தன்மையை நாம் அறிந்து கொள்வதற்கு முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனிதை உருவாக்கியதென்றும் தன்னை யார் என்று அறிவதற்காக இதை வைத்தார். ஆகவே இத்தகைய நிலைகளில் நம் உடலில் எண்ணங்கள் வலுப்பட்டு அதனின் உணர்வுகளுக்கு எல்லாம் ஈசனாக இருந்து இயக்கியது உயிர் என்றும் இந்த கணங்களுக்கு ஈசன் என்று உயிரை வைத்தான். ஏனென்றால் காலையிலும் சொல்றேன், அடிக்கடி சொல்லுகின்றோம், கேட்கின்றோம், ஆனால் அடுத்த கணம் மறந்து விடுகின்றோம். ஆக அந்த ஞானிகள் காட்டிய நிலைகளை மாற்றியமைத்து நாம் நுகர்ந்தறிந்த அறிவின் தன்மையை நமக்குள் எதை பதிவு செய்தோமோ அதை எளிதில் மீண்டும் வருகின்றது. இன்று நாம் தமிழ் பாஷையை பதிவானத்தில் இந்தி பாஷைக்குள் வரப்பு நுகும்போது நம்மளால் அது சரியான நிலைகள் பதிவு செய்து கொள்ள முடிவதில்லை. ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் தமிழ் பாஷையை தெரிந்து கொள்வதும் முடிவதில்லை. ஆகவே இதை போலதான் நாம் எந்தெந்த உணர்வின் தன்மை பதிவு கொண்டோமோ அதனை உணர்வின் தன்மை கொண்டு நமது வாழ்க்கையில் அரசுகளால் காற்று உணர்ந்த உணர்வின் தன்மையை நமக்குள் பதிவு செய்து கொண்ட பின் அரசன் வழிகின்றேதான் நாம் செல்லுகின்றமே தவிர ஞானிகள் காட்டிய உண்மை காவியத்தின் நிலைகள் அது திருவு காட்டி அரசன் வழிகள் நமக்குள் பதிவு செய்ததை எளிதில் நாம் எதை பதிவு செய்தோமோ அதே நினைவலைகள் வருகின்றது. ஆக மகரிஷிகள் காட்டிய உணர்வின் தன்மை அரசன் காலத்தில் மறைக்கப்பட்டு அந்த மறைந்த நிலைகளிலே தான் இன்றும் நாம் வாழ்ந்து வருகின்றோம். ஆக மகரிஷிகள் காட்டிய உணர்வின் வழியில் நாம் சென்றோம் என்றால் இந்த வாழ்க்கை நிலைகளிலிருந்து தீமைகளை அகற்றி இன்று விண்வெளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலை போல மனித வாழ்க்கையில் நமக்குள் வரும் சஞ்சலத்தை ஊட்டும் இந்த நிலைகளிலிருந்து விடுபட்டு மெய்ஞானி உணர்வுடன் நாம் ஒன்றிட முடியும். அந்த ஒன்ற வேண்டும் என்ற நிலை கொண்டுதான் இன்று அந்த மெய்ஞானி பெரும் நிலைகளை சாதாரண நிலைகளையும் நாம் உருவாக்குவதற்காக நாம் பிறரை தீமைகளை உற்று நோக்குமே என்றால் அவர்கள் விளைந்த தீமையான உணர்வுகள் நமக்குள் மாறி அவரில் விளைந்த உணர்வுகள் நமக்குள் விளைந்து விடுகின்றது என்ற நிலைதான் மாறி அம்மாள் என்ற பெயரை வைத்து காட்டுகின்றார்கள். ஆக இதை போல நாம் அந்த மகிழ்ச்சியின் அருசக்தியை நாம் நுகரும் என்றால் அதன் நெருப்பில் தீமைகளை மாற்றிவிட்டு அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகள் நமக்குள் தீமைகள் அகற்றி நமக்குள் அது மாறி அந்த ஒளியின் தன்மையாக அது மாற்றும். ஆகவேதான் மாரியம்மன் கோயில் நாம் கேட்டறிந்த தீமையின் தன்மைகளை தீயால் சுட்டு எரிக்க வேண்டும் என்று நினைப்படுத்துவதற்காக உருவம் அமைத்து அதனுடைய நிலைகளை காட்டுகின்றார். ஆக தீமையை சுட்டெரித்த அருள் ஞானிகள் வட்டத்தில் நாம் எண்ணத்தை செலுத்தி அதனின்று கவர்ந்து நமக்குள் தீமைகளை விளைவிக்கும் இதனை நீக்கிடல் வேண்டும் என்பதற்குத்தான் அது வழிகோல் அமைத்து காவியங்களை தீட்டி நாம் தவறு செய்யாமலே நமக்குள் தீமைகள் மாறி தீமைகளை செய்ய வைக்கும் இந்த நிலைகள் என்று மீள வேண்டும் என்று காட்டினார். அதே போலதான் இந்த தீமைகள் அகற்றுவதற்காக இந்த விநாயகரை நேர்க்கை பார்க்க வைத்து இந்த உண்மை அறிந்த மகரிஷிகள் இந்த வாழ்க்கையில் வந்த தீமைகளை சுட்டு பொசுக்கி ஆக உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக இன்று நிலைத்து வாழ்ந்து கொண்டுள்ளான் துருவ மகரிஷி. அவனின்று உழைத்த உணர்வை அதை உற்று நோக்கி உணர்வினை பதிவு செய்து தனக்குள் வளர்த்து கொண்ட அவர்கள் தீமைகள் அகற்றி உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றி 6வது அறிவின் தன்னை 7வது நிலைகள் கொண்டு இன்று சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளார்கள். அதனை நாம் எளிதில் பருகும் நிலையாகத்தான் இதை வைத்தார்கள். ஆகவே இதனை நாம் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்ற நல்ல வெளிவுரையை காவியமாக தீட்டி அதில் உள்ள கருத்தினை உற்று நோக்கி அதனை பதிவு செய்து கொண்டு மீண்டும் நிலை கொண்டு நமக்குள் நம்மை அறியாது வந்த தீமைகள் அகற்றும் நிலைகளைத்தான் காவிய படைப்பாக படைத்தார். ஆனால் அதை நாம் காலத்தால் மாற்றியமைத்த நிலைகள் கொண்டு நாம் வழிமுறையை தவறி வணங்கி வந்துள்ளோம். காரணம், இன்றைய நிலைகளில் நாம் விநாயகருக்கு முன் எழுதி போட்டுள்ளார்கள். நாம் வேதனைப்பட்ட ஒரு உணர்வுகளை கேட்டறிந்தோம் என்றால் அந்த வேதனையான உணர்வுகள் நல்ல குணங்களை கரும்பி விடுகின்றது, செயலற்றதாக மாற்றுகின்றது. ஆக அந்த வேதனையை நாம் உற்று நோக்கும் போது அது நமக்குள் கரும்பி நல்ல குணங்களை மாற்றி விடுகின்றது. ஆகவே இதை போல அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை நாம் நுகரும் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய தீமைகளை அழைத்து விடுகின்றது. ஆக தெளிந்த நிலைகள் வருகின்றது. ஆகவேதான் இங்கே விநாயகருக்கு முன் எலியை வைத்து ஆக அதே சமயம்
தன் வாழ்க்கையில் கேட்டறிந்த கசப்பான வாழ்க்கை நிலையை நினைவுபடுத்த அந்த விநாயகருக்கு பின்புறமாக இதை வேம்பை வைத்தது. ஏனென்றால் கசப்பான வாழ்க்கையை நாம் நுகரும் என்றால் அந்த கசப்பான உணர்வுகள் நமது வாழ்க்கையில் அது நல்ல குணங்களை அது கவர்ந்து விடுகின்றது என்ற நிலையும், அதே சமயத்தில் இந்த கசப்பின் தன்மை நீக்கிய அருள் மகரிஷி தனக்கு தீமைகளை அகற்றி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி சென்றார்கள். ஆக இன்றும் உயிருடன் ஒன்றிய அரசாக நிலை கொண்டு அதனுடைய ஆட்சி புரிந்து கொண்டுள்ளார்கள். தீமைகளை தனக்குள் அணுகாது தீமைகளை அகற்றிடும் நிலையாக வாழ்ந்து கொண்டாடிருப்பது என்ற நிலையை நிலைப்படுத்த விநாயகருக்கு பின் இந்த அரச மரத்தை வைத்துள்ளார்கள். ஆக நமக்கு நீ அந்த தீமையை அழித்திடும் உணர்வை நாம் ஓங்கி வளர்க்கப்படும் போது அது அரசாக நின்று இந்த தீமையின் நிலைகளை அது வீழ்த்தி வளரவிடாது தனக்குள் அடக்கி ஆட்சி புரிகின்றது என்றுதான் அது அரசை தனக்குள் வைத்து தீமைகளை செயலற்றதாக தனக்குள் அடக்கிடும் நிலை என்ற நிலைகளை அங்கு உணர்த்துவதற்காக சாதாரண மனிதனும் எளிதில் அறிந்து கொண்டு இதை செயலாக்கத்திற்காக காவியத்தை படைத்தார்கள். அதே சமயம் இந்த விநாயகருக்கு முன் ஆக அருவம் புல்லையும் மற்ற தலைத்தாம்புகளும் வைத்திருப்பார்கள். நாம் புல்களை தின்றோம், தலைத்தாம்புகளை தின்றோம். பின் மனிதனான பின் சுவைமிக்க நிலைகளை உருவாக்கி சாப்பிடும் நிலையை பெற்றோம். ஆகவே இதை போல இதை எவ்வாறு உணவில் சுவைமிக்கதாக படைத்து மனித உடலில் பெற்றோமோ, ஆக மகரிஷிகள் தனக்குள் தீமையின் நிலைகளை கருக்கி உணர்வின் தன்னை ஒளியின் செயலீனமாக அது விளை வைத்து கொண்டவர் என்ற நிலையை காவியமாக படைத்துள்ளார்கள். ஆகவே நாம் இந்த பிள்ளை யார் என்ற கேள்விக்குறி விட்டு இந்த உயிரால் வளர்க்கப்பட்டு உணர்வின் தன்னை ஒளியாக மாற்றி விண்ணுலகம் சென்றவர்கள் அவர்கள். ஆகவே இந்த மனிதனின் நிலைகள் கொண்டு நாம் எடுத்துக்கொண்ட நிலைகளை நாம் கேள்விக்குறியாக வைத்து இந்த உயிரால் வளர்க்கப்பட்ட நாம் நமது என்று எதுவும் உரிமை கொண்டும் நிலை இல்லை. ஆக வேதனை என்ற நிலைப்பட்டால் அதுவே நாம் உரிமை கொண்டாடுகின்றோம். வேதனை நீக்க வேண்டும் என்று அருள் ஞானியின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்றால் அது உரிமை கொண்டு நாம் அதனின் நிலைகள் வளர்கின்றோம். ஆக நாம் எதை எண்ணுகின்றோமோ இந்த உயிரை அதை படைக்கின்றது. ஆக இதை போல நாம் தீமையை அகற்றி ஞானி உணர்வு பெற வேண்டும் என்ற எண்ணத்தை ஓங்கி வளர்த்தோம் என்றால் அது அரசாக நின்று நம் வாழ்க்கையில் வந்த தீமைகளை அந்த கசப்பின் தன்னை சிரிக்க செய்து விடுகின்றது, அதை வலுவிழக்க செய்து விடுகின்றது என்ற நிலையை காட்டுவதற்கு நாம் அங்கே காட்டப்பட்டது. அதே சமயம் அந்த விநாயகருக்கு அருகிலே ஆக பாம்பினை ரெண்டும் இணைத்து அதொன்று படைத்து வைத்திருப்பார்கள். நமக்குள் நஞ்சின் இயக்கமாக மற்ற உணர்வுகள் இயக்கினாலும் நஞ்சு கொண்ட உணர்வின் தன்மை நாம் நுகரும் என்றால் நமக்குள் இருக்கும் நஞ்சினுடன் இதை இரண்டர கலந்து நஞ்சின் இயக்கமாகவே இது மாறி விடுகின்றது. ஆக நஞ்சு அதிகரித்து விட்டால் நஞ்சின் செயலாக மாறுகின்றது. இப்போ ஒரு குடம் பாலில் ஒரு கிலோ விஷம் பட்டால் அந்த நஞ்சாக மாறிவிடுகின்றது. அதில் 1000 குடம் பாலை விடும்போது நஞ்சின் தன்மை சிரித்து ஆக அந்த பாலிற்கு வீரிய சொத்தாக அது ஊட்டுகின்றது. இதே போலதான் மனித உடல் நஞ்சினை அகற்றி ஆக மனிதனின் எண்ண வலு கொண்டு உலகிலேயே வளரும் நிலை வரும்போது ஆக நஞ்சான உணர்வு நாம் கேட்டறிந்து மனித எண்ண வலுவை குறைக்கப்படும் போதுதான் கீழ்நிலையான நிலைகள் தேய்படியாக அது வந்து விடுகின்றது. ஆக இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மாற்ற வேண்டும் என்ற நிலைதான் வலுகொண்ட மகிழ்ச்சியின் உணர்வுகளை நாம் எண்ண வேண்டும் என்பதற்காக காலையில் எழுந்து இரவு வரையிலும் நாம் நல்லவைகளை எண்ணி போய் நடக்கின்றோம். ஆனால் பிறர்களும் துயரத்தை கேட்டு அது அல்லது பார்த்து இந்த உணர்வுகளை நமக்குள் நுகர்ந்து கொண்டது உடலில் விளைந்த அந்த பலவீனமான உணர்வு நமக்குள் அழுக்காக சேர்ந்து விடுகின்றது. ஆக நாம் வலுவான எண்ணத்தையும் செயலற்றதாக மாற்றி விடுகின்றது என்ற நிலையை நாம் அறிவதற்காக நாம் இப்ப ரோட்டிலே செல்லும் போது நம் உடல் மீது அழுக்குப்பட்டால் குளித்து விடுகின்றோம். ஆக அதே சமயத்தில் நாம் ரோட்டிலே செல்லப்படும் போது ஒரு பக்கம் மிளகாய்த்தூளை தூவுகிறார் என்றால் அதுவே சூரியன் காந்த சக்தி அலைகளாக வளரப்படும் போது நாம் உடல் மேல் பட்டால் உடல் எரிச்சலாகின்றது. ஆனால் உடலை நாம் குளித்து விடுகின்றோம். துணிகள் பட்ட அந்த எரிச்சலான உணர்வை துவைத்து விடுகின்றோம், கழுவி விடுகின்றோம். ஆனால் அதே சமயத்தில் நாம் ரோட்டிலே பார்வையிலே செல்லும் போது பிறர் துயர்படுவதை கேட்டறியும் போது அல்லது பார்த்தறியும் போது நம் உடலுக்குள் அந்த துயர்படும் உணர்வு இரண்டரை கலந்து விடுகின்றது. இது எவ்வாறு துடைக்க வேண்டும் என்ற நிலைதான் சாதாரண மக்களுக்கும் புரியும் நிலையாக இந்த விநாயகர் வைத்து. ஏனென்றால் அடிக்கடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு உணவின் தன்னை உங்களுக்குள் இணைத்தே கொண்டு வருகின்றேன். ஆகவேதான் நாம்
நீர்நிலை இருக்கும் பக்கம் விநாயகரை மேற்க பார்க்க வைத்து நாம் மேற்பட்ட அழுக்கை நீரிலே மூழ்கி குளித்து விட்டு துளிர்பட்ட அழுக்கை தவித்து விட்டு கரையேறி வந்த பின் விநாயகரை பார்த்த பின் அந்த வாழ்க்கையில் உணவின் பட்டை அழுக்கினை போற்றியவன் மகரிஷி என்ற இதனை உற்று பார்த்து அதை எண்ணும் போது நாம் இந்த நீக்கி அந்த மகிழ்ச்சியின் அருளியை நான் பெற வேண்டும் என்று அதை ஆழ பதிவு செய்து, ஏனென்றால் முதல்ல காவியமாக தீட்டியிருப்பார்கள், கருத்து கொண்டு நமக்குள் பதிவு செய்து கொண்ட பின் இதை உற்று நோக்கி நினைவின் நிலை கொண்டு இந்த உணர்ச்சியை தூண்டச் செய்து விண்ணை நோக்கி ஏகி இந்த உண்மை உணர்த்திய அந்த மகிழ்ச்சிகளின் அரிசக்தி நான் பெற வேண்டும், துருவ மகிழ்ச்சியின் அரிசக்தி நான் பெற வேண்டும், அவனை பின்பற்றி சென்ற சப்தரிஷி மண்டலங்களில் ஒளிக்காந்த சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம்மை ஆண்டு கொண்டும் நாம் எண்ணீது இயக்கி நம் உடலாக சிஷித்துக் கொண்டிருக்கும் அந்த ஈசனிடமே வேண்டும் சொன்ன வேதனைப்பட்டோர் உற்று நோக்கும் போது ஓ என்று ஜீவனாக்கி என்று உடலாகின்றது. அதே போல வேதனை அகற்றி அருள் மகிழ்ச்சி உணர்வை உற்று நோக்கி அதை பெற வேண்டும் என்று கண்ணின் நன்கொண்டு ஈஸ்வரிடம் வேண்டி உயிரான ஈஸ்வரிடம் வேண்டி அந்த மகிழ்ச்சிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று நீங்கி அந்த உணர்வின் தன்மையை தனக்கு ஓ என்று ஜீவனாக்கி நமக்கு அந்த மகிழ்ச்சி உணர்வை பதிவு செய்து நம்மை எரியாது சேர்ந்த அழுக்கனை போக்கும் நிலையாக இதை தனக்குள் எடுக்க வேண்டும், பதிவு செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் அதை செய்தார். ஆக இந்த விநாயகரை உற்று நோக்கும் போது இந்த மண்ணுலகில் இதை போல நஞ்சினை வென்று ஆக உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக மீண்டும் நிலை கொண்டிருக்கும் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும். இதை கடந்து சென்று சப்தரிஷி மண்டலங்களாக இருக்கும் அந்த சப்த ரிஷிகளின் அருசக்தி நான் பெற வேண்டும், சப்தரிஷி மண்டலங்களில் அந்த ஒளிக்காந்த சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைகொண்டு உயிருடன் ஒன்றி அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற்று என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று அது உடலுக்குள் செலுத்தும் போதுதான் நாம் தங்கத்தில் திரவகத்தை ஊற்றினால் எவ்வாறு அதனுடன் இரண்டரை கலந்த அந்த செம்பு வெள்ளியும் ஆவியாக மாற்றுகின்றதோ இதை போல அரும் மகிழ்ச்சி மனிதனின் வாழ்க்கையில் தீமைகள் அகற்றிவர் அந்த ஆற்றல் மிக்க சக்தியை நம் உள் செலுத்தி நமக்குள் தீமை விளக்கும் நிலைகளை அதை கருக்கி ஆக ஆவியாக மாற்றிட வேண்டும் என்பதற்குத்தான் அதை வைத்து அதை நுகர்ந்து தன் உடலுக்குள் அந்த ஈஸ்வரனிடம் வேண்டி இந்த நினைவினை உள் செலுத்தும் போது நம் உடல் உள்ள தீமையான நிலைகளை அது அகற்றுகின்றது. இதைத்தான் நரசிம்ம அவதாரம் என்பது. ஆக நாம் வாசப்படி மீது அமர்ந்து ஆக இளைஞனை மடி மீது வைத்து பிளந்தார். ஆக ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நம் மீது வாசப்படியான நிலைகள் வைத்து அந்த உயிரான நிலைகள் இயங்கு கொண்டிருப்பதைதான் வாசப்படி மீது அமர்ந்துள்ளான் ஈசன் என்ற நிலையை அந்த நாராயணன் என்ற நிலையை அங்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே நாம் கண்ணின் நினைவு கொண்டு அந்த மகரிஷிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று நுகர்ந்து தனக்குள் அது எண்ணத்தால் எண்ணி அந்த ஈசனிடம் வேண்டும் போது அந்த உணர்வின் தன்மையை உயிருடன் ஒன்றி அந்த உணர்வுடன் இயக்கச் செய்து அந்த உடலுக்குள் அனுப்பும் போதுதான் நம் உடலில் சேர்ந்த இரண்டரை கலந்துள்ள அந்த தீமைகளை உள் சென்று அந்த உணர்வின் வேட்கை கொண்டு நாம் மானாவாக இங்கே மணந்திருக்கும் இதை நுகர்ந்துதான் நாம் அறிகின்றோம். ஏனென்றால் பிறர் கேட்ட தீமைகளை நாம் கேட்டறிந்த உணர்வுகள் அனைத்தும் நாம் ஆன்மாவாக இதுதான் மடி என்றிருந்தார். ஆகவே அந்த ஈசனிடம் நாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று இயங்கும் போது இந்த உணர்வு உடலுக்குள் சென்று நாம் உடலில் இதை பிளந்து இதை நீக்குகின்றது. ஆக நான் மடி மீது அமர்ந்து நாராயணன் ஆக நர நாராயணன் சூரியனும் நாராயணன் ஆக இந்த உணர்விற்குள் உடலுக்குள்ளிருந்து உயிராக இருந்தும் இந்த நர நாராயணன் நமக்குள் நாம் அவனிடம் வேண்டும் போது அந்த வேண்டுதலை ஏற்று அந்த உணர்வின் ஆக்கமாக அதனின் தீமைகளை இங்கே மடி மீது வைத்து பிளக்கின்றான் என்ற நிலையை தெளிவாக காட்டியுள்ளார்கள். ஆகவே எந்த தீமையை வென்றானோ அவனின் உணர்வை பதிவாக்கி உற்று நோக்கி அதே உயிரான ஈசனிடம் வேண்டி அந்த உணர்வின் தன்னை தனக்குள் இணைத்து அவன் அவ்வாறு செய்தால்தான் அவனே நமக்குள் நின்று தீமை அகற்றும் சக்தியாக நமக்குள் விளைவிக்கின்றான் என்ற இந்த உண்மையை அறிவதற்குத்தான் சாதாரண எளிய மக்களும் இது அறிந்து உணர்ந்திட முடியும். ஆக இதை வெளிப்படுத்தி ஆக அந்த ஞானி உணர்வு நமக்குள் பதிவு செய்து தீமைகள் அகற்றிட வேண்டும் என்றுதான் அதை செய்தார்கள். நாம் இப்போது அப்படியெல்லாம் செல்வதில்லை. ஆகவே அருவம் பிள்ளை விட்டு அவரிடம் உனக்கு வேண்டியதை உனக்கு கொடுத்திருக்கிறேன், என் கஷ்டத்தை போக்கு, நீ தலையை விரும்பி சாப்பிடுகின்றாய், ஆக தாவர இனத்தின் தலைகளை என்று போட்டு ஆக எனக்கு 2 வரம் கொடு என்று கேட்கும் நிறைதான் இருக்கின்றது. ஆகவே நீ கொலக்கட்டை விரும்பி சாப்பிடுகின்றாய்,
அதை கொலக்கட்டை கொடுத்து எனக்கும் சுவையான நிலையில் என குரு என்று நான் வரம் கேட்கும் நிலையில் இருக்கின்றமே தவிர, நாம் எந்த நிலையில் இன்று மனிதனானத்தில் சுகமிக்கதாக படைத்து சாப்பிடுகின்றோம் என்ற நிலையை உணர்த்துவதற்காக கொலக்கட்டை வைத்தார். ஆக இதை போல தீமைகளை நாம் இதையெல்லாம் உணவாக உட்கொண்டு நாம் சுகமிக்கதாக படைப்பது போல இந்த 6வது அறிவின் தன்மை கொண்டு அருண் ஞானிகள் உணர்வை நமக்குள் தீமைகள் அகற்றி தனக்குள் சுகமிக்கதாக உணர்வுகளை மாற்றும் போதுதான் மனிதனின் வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது என்ற நிலையை சாதாரண மக்களும் புரிவதற்குத்தான் இதை செய்தது. ஆகவே இதை போன்ற நாம் அந்த மகிழ்ச்சிகளை எண்ணி நாம் நுகர்ந்து இந்த உணர்வின் ஆற்றலை நமக்குள் செலுத்தி இந்த தீமைகள் அகற்றிவிட்டு அடுத்த கணம் நமது தாய் தந்தையர்கள் நம்மை வளர்த்திட எத்தனை இன்னல்கள் படுகின்றார்கள். இன்று நம் பள்ளியில் சேர்த்திடுவார்கள். ஆனால் அதே சமயம் அந்த மாதம் தன்னிடம் பணம் இல்லை என்றால் எதுவும் கடும் உழைப்பாக எண்ணி அந்த பணத்தை சம்பாதித்து தன் குழந்தைக்கு எப்படியும் கல்வி ஞானம் வர வேண்டும் என்று அதே சமயத்தில் நமக்கு ஏதாவது ஆடை நாம் வேண்டியதை விரும்ப வேண்டும், வேண்டியதை அவர்கள் நிறைவு செய்ய அவர்கள் எத்தனையோ உழைப்பால் உழைத்து நம்மளுக்கு நிறைவு செய்கின்றார்கள். ஆக அவர் உழைக்கும் போது எத்தனையோ வேதனைகள் அனுபவிக்கின்றார்கள். ஆக நம்மை காத்திட தெய்வமாக நின்று வெகு பாடுபட்டு நம்மளுக்கு இந்த உபகாரம் செய்தாலும் அவர்கள் எண்ணிய உணர்வு வேதனை நஞ்சுகளாகி உடல் சிறுத்து அவர்கள் மரணம் அடைகின்றார்கள். ஆகவே அதைப்போல் நம்மை காத்திட்ட அந்த தெய்வங்களை நாம் எவ்வாறு காக்க வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் குருவாக நின்று நம்மளுக்கு நல்வழி காட்டினார்கள் என்ற நிலையில் அன்னையின் உயிரை கடவுளாக மதித்து அன்னையின் எண்ணங்களை தெய்வமாக மதித்து அன்னை காட்டிய உயர்ந்த குணங்களை வழிகாட்டிய நிலைகளை குருவாக மதித்திடல் வேண்டும். ஆகவே அவர்களை நமக்காக வேண்டி எத்தனை வேதனைகள் பட்டார், அதிலிருந்து அவர்கள் அகல வேண்டும் என்று நாம் எந்த விநாயகனை கேட்டு தன் தீமைகளை அகற்ற வேண்டினோமோ அதேபோல அந்த மகிழ்ச்சியில் சப்த ரிஷிகளின் அருசக்தி என் அன்னை தந்தைக்கு அவர்கள் பெற வேண்டும். என்னை காத்திட அவர்கள் நுகர்ந்தறிந்த அந்த நஞ்சான வேதனையான நிலையில் நீங்கள் வேண்டும். ஆக என்றென்றும் எனக்கு வழிகாட்டிய அந்த உணர்வின் சக்தி என்றும் அவருக்குள் மகிழ்ச்சியின் நிலையாக அவர்கள் வளர வேண்டும். அன்னை தந்தை ஆசையுடன் என்னை அறியாது தீமைகளை அகற்றிடும் சக்தி நான் பெற வேண்டும் என்ற நிலையில் இது இணைத்து அந்த அன்னை தந்தையை வழங்குதல் வேண்டும். ஆக அதன் பின் அவங்க அன்னை தந்தையுடைய மூதாதைகள் அந்த உடலை விட்டு அகன்று விட்டால் அவர்கள் நம் அன்னை தந்தையை வளர்த்திட அவர் குல தெய்வமாக நின்று காத்தார்கள். அவரின் அடிப்படையில் தான் குல வழியில் தான் நாம் மனிதனாக பிறந்தோம். ஆகவே அவர்கள் இந்த உடலை விட்டு அகன்ற பின் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வின் தன்னை அங்கே கருக்கிடல் வேண்டும் என்பதற்குத்தான் அங்கே விண்ணை நோக்கி ஏகி மூதாதைகளான குல தெய்வங்களை அந்த சூட்சம சரீரம் பெற்றதை அவர்கள் உணர்வின் தன்மை கொண்டு நாம் உடலாக வலுவாக இருக்கும் போது இதே சமயம் வலுகொண்ட ஞானி உணர்வு நமக்குள் வலு சேர்க்கப்பட்டு அந்த உடலை விட்டு குல தெய்வங்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அவர்கள் இத்தகைய உடலின் உணர்வின் தன்மையை பெறும் நஞ்சினை கரிக்கவர் அங்கே அந்த உயிரான்மாவை அங்கே செலுத்தப்படும் போதுதான் அதை உடலை பெற்ற உடல் பெறும் உணர்வுகள் அங்கே கருகிவிட்டு உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக நிலை கொள்கின்றது. ஆகவே அந்த சப்தரிஷிகளின் ஈர்ப்பு வட்டத்தில் இந்த உயிரான்மா செல்லுமே என்றால் அவர்களும் சப்தரிஷிகளே தான். அவரின் உணர்வின் தன்மை கொண்டு நாம் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தி நாம் பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த உணர்வின் தன்னை நாம் எளிதில் பெற முடியும். ஏனென்றால் அந்த அருண் மகிழ்ச்சியின் உணர்வின் தன்னை நாம் எளிதில் பெற வேண்டும் என்றால் இதே போல மகிழ்ச்சியின் உணர்வின் தன்மை கொண்டு நாம் மூதாதைகளான உயிரான்மாக்கள் பிரிந்து சென்றவர்களை அந்த சப்தரிஷி மண்டலத்தில் நாம் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தோர் அனைவரும் இந்த முறைப்படி அவர் உடலை விட்டு பிரிந்து சென்றத்தில் இன்னொரு பரவான நிலைகள் பெற வேண்டும். அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இணை வேண்டும். உடல் பெறும் நிலைகளில் அவர் வாழ்க்கையில் என்னை வளர்த்திட்ட நஞ்சுகள் அங்கு கரிக்கிடல் வேண்டும். உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு என்றென்றும் அவர்கள் பெருவீடு பெருநிலை என்ற நிலையில் அழியா ஒளி சரீரத்துடன் வாழ வேண்டும். என் வாழ்க்கையில் 2 நிலைகள் வழிகாட்டிய அவர்கள் என்றும் ஒளியின் சுடராக என்றென்றும் என் வாழ்க்கையில் வேலிப்போக்கும் ஒளியாக எனக்கு வழிகாட்டியாக அமைந்திட வேண்டும் என்றென்றும் 6வது அறிவின் தன்மை கொண்டு சப்தரிஷி மண்டலத்தில் இந்த சப்த ரிஷிகளாக ஒன்றாக இணைய வேண்டும் என்று இவர்கள் எண்ணும் போதுதான். ஏனென்றால் குல தெய்வங்களின் உணர்வின் தன்மைதான் நாம் உடலாக இருக்கின்றோம். அவரின் உணர்வு நாம் இவ்வாறு இணைந்து அவர்களை விண்செலுத்தினால் முன் நாம் பின் அங்கே செல்ல உதவும்.
இதுதான் விநாயகர் தத்துவத்தில் நீ எதையாக வினையாக சேர்க்க வேண்டும், அது வினைக்கு நாயகன ஆக்க வேண்டும் என்ற கேள்விக்குறிவுடன் இந்த பிள்ளை யார்? உயிரால் நீ எடுக்க கொண்ட உணர்வுகள் கொண்டு மனிதனாக உருவாக்கியது. மனிதன் என்று இன்று தீமைகள் அகற்றி இன்று ஒளியின் சரியமாக இருக்கின்றான். ஆக நீ ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நீ எதை அந்த ஈசனுடன் நினைத்து இயக்குகின்றாயோ அதன் வழிகொண்டு ஒன்னை அங்கே வின் செலுத்தும் என்ற இந்த நிலை கொள்ளும்போதுதான் நீ சிந்தித்து பார் என்ற நிலையை இந்த பொருளையும் இதையும் வைத்து சுவைமிக்க நிலைகள் கொண்டு சுவையான உணர்வின் தன்மை உனக்குள் நுகர்ந்து தீமைகள் எவ்வாறு அகற்ற வேண்டும் என்று காட்டினான். அந்த ஞானி காட்டிய அருள் வழித்தான் என்று அந்த மனிதனின் நிலைகள் நமது வாழ்க்கையில் வந்த நிலைகளை எவ்வாறு என்று முதல் அறிந்தோம். மகரிஷிகள் எவ்வாறு தனக்குள் தீமை அகற்றி வின் சென்றார் என்று அறிந்தோம். விஞ்ஞானியும் 1ஆம் கிளாஸிலிருந்து நாம் படித்து வந்தாலும் ஆக விஞ்ஞானி தனக்குள் கண்டுபிடித்த நிலைகள் அவன் காணுகின்றான். அதனின் வழியில் நாம் பதிவு செய்து கொண்ட பின் அதனை நாம் செயல்படுகின்றோம். அதே விஞ்ஞான அறிவில் ஒரு இன்ஜினியராக வேண்டும் என்றால் உறுப்புகளின் இயக்கத்தை அது எவ்வாறு உருவர வேண்டும், உலகத்தின் கலவைகள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கற்றுணர்ந்த பின் அதனை பாடம் பதித்து மீண்டும் நினைவுக்கு வரும்போதுதான் அந்த விஞ்ஞான அறிவால் நாம் உருவாக்குகின்றோம். மெஞ்ஞானியோ நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் உண்மை எவ்வாறு விளைந்தது என்றும் அதனால் வரக்கூடிய தீமைகள் எது என்றும் அதனால் நமக்குள் வரும் தீமைகளை அகற்ற வேண்டும் என்று அவன் காட்டினானே, அதுதான் உங்களுக்குள் இப்போது பாடநிலையாக உங்களுக்குள் மெய்ஞானி உணர்வு உங்களுக்குள் விளைந்து மெய்ஞானிகள் சென்ற பாதையில் என்றும் மனிதன் அழியா நிலைகள் பெறலாம். விஞ்ஞான அறிவில் கொண்டு நாம் உலோகங்களை கண்டுபிடித்து அதை எடுத்தாலும் உணவுக்காக தான் உணவு உதவும். ஆக நாம் கண்டுபிடித்த உணர்வுகள் எதுவாக இருப்பினும் இந்த உடலின் இச்சைக்கே தான் உதவும். இதில் எதிர்பாராத விபத்துகளோ அதனின் வழிகொண்டு அதுவே நண்பருடைய நிலைகள். ஆக விஞ்ஞான அறிவு கொண்டு இருப்பான் என்றால் அவனின் ஈர்ப்புக்குள் சென்று விஞ்ஞான அறிவைதான் வளர்க்க முடியுமே தவிர அவன் விண்வலகம் செல்ல முடியாது. அதே போல பக்தியின் நிலைகள் கொண்டு நாம் இந்த விஞ்ஞானிகள் காட்டிய வழியை மாற்றி இந்த உடலின் இச்சைக்காக அபிஷேகம் ஆராதனை என்று காட்டிவிட்டால் அதே அபிஷேகம் கொண்டு இந்த தெய்வம்தான் செய்யும் என்று முழு நம்பிக்கை ஊற்றிய பின் இந்த தெய்வ நம்பிக்கையில் நாம் உடலை விட்டு அகன்றால் இதே பக்தி கொண்ட இன்னொரு ஆன்மா அதே ஏக்கத்தை ஏங்குவான்தான். அதே தெய்வத்தை மையமாக வச்சு இறந்த ஆன்மா அதே தெய்வ பக்தி கொண்ட எண்ணம் ஓய்ந்து வளரும் என்றால் அவருக்குள் இது சென்று அங்கு அருளாட செய்யும். ஆக இந்த பக்தியின் தன்னை இருமடங்காக்கும். மற்றது நல்லவை செய்தாலும் அங்கு எண்ணத்தில் வராது. ஆக இதை போலதான் நம்மை அறியாத பக்தி என்ற நிலையை எதை பக்தி கொள்ள வேண்டும், அருள் ஞானியின் நிலைகள் பக்தி கொண்டு நமக்குள் தீமைகள் வராது அந்த பக்திகள் காத்திட வேண்டும். ஆக பக்தி என்பது இதுதானே தவிர நாம் பற்றுக்கொள்வதெல்லாம் வேதனை தான் அதிகமாக பக்தியாக நாம் எண்ணுகின்றோம். ஆக இதை போன்ற நிலைகள் என்று விடுபட்டு அருள் ஞானிகள் காட்டிய நிலைகள் நாம் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இப்ப கல்வி சாலையில் பல வருடம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஈஸ்வரனை ஞான சாலையில் அருள் ஞானி உணர்வு விளைவித்த உணர்வின் வித்தாக உங்களுக்குள் பதிவு செய்து அந்த உணர்வில் நீங்கள் மீண்டும் எண்ணுவீர் என்றால் துரித நிலைகள் கொண்டு விளைகின்றது. ஆக விஞ்ஞான அறிவால் பிளான்களை போட்டு அதை இன்னது சேர்க்க வேண்டும் என்று மனப்பதிவு செய்து கொண்டால்தான் உலோக நிலைகளை அதை எடுக்கின்றீர்கள். சிறிதளவு கவலையோ சோர்வோ உணவுக்காக சில நிலைகளும் சந்தர்ப்ப வசத்தால் தன் அருகிலே இருக்கக்கூடிய கவலையோ சோர்வோ வெறுப்பு எடுத்துவிட்டால் உங்க அந்த விஞ்ஞான அறிவு உண்மையிலே ஒன்றும் இயக்க முடியாது. ஆக பிழை கொண்டதாகும், வீண் விரயமாகும், வேதனை கொள்ளும், நஞ்சு கொண்ட உணர்வுகளாகும், காலம் விரயமாகும், நஞ்சை கொண்டு மீண்டும் பாம்பினத்தின் உருவைக்க மாற்றுமே தவிர வேறு எதற்கும் செல்ல முடியாது. ஆக விஞ்ஞானி உணர்வை நமக்குள் எடுத்து இந்த உணர்வின் தன்மை நாம் நீக்க வேண்டாம். ஆக இதை போல நாம் நீக்க வேண்டும் என்றால் எளிதில் நாம் சப்தரிஷிகளின் அருசக்தியை நாம் பெற வேண்டும் என்றால் இதை போல பௌர்ணமி காலங்களில் அவர்கள் முழுமை பெற்றவர்கள் அவரின் உணர்வுகள் அருகிலே வந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் இன்று நாம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வு அவளையுடன் நாம் அனைவரும் அந்த சப்த ரிஷிகளின் உணர்வுகளை நமக்குள் பதிவு செய்து மெய்ஞானி உணர்வு கொண்டு துணை கொண்டு நம்முடன் மூதாதைகளை உடலை விட்டு அகன்ற அந்த உயிரான்மாக்களை நாம் வலுகொண்டு விண்ணிலே உந்து விசை போன்று விண்ணிலே அவர்களை செலுத்த வேண்டும். பின் விண்டை பூமியை கடந்து அவர்கள் செல்லும் போது பூமியின் அருகில் துருவ பகுதியிலே இன்று சப்தரிஷி மண்டலங்கள் சுழன்று கொண்டுள்ளது. அவர் இன்று வெளிப்படுத்தும் உணர்வின் தன்மையை இந்த உயிரான்மாவில் பட்டு உடல் பெறும் நிலையை அங்கே கருக்கி விடுகின்றது. அதே சமயம் உயிருடன் ஒன்றி அந்த உணர்வுகள் நிலைத்து விடுகின்றது. ஆக அந்த சப்தரிஷி மண்டலத்தின் ஈர்ப்பு வட்டத்துடன் அவர்கள் சுழன்று அந்த சப்தரிஷிகளால் உருபெற செய்யும் அந்த உணர்வின் ஆற்றல்களை அவர்கள் பருகி என்றென்றும் அந்த சப்தரிஷி மண்டலத்தின் முழுமையடைந்த உயிராக அவர்கள் வாழுகின்றார்கள். ஆக சூரியன் எவ்வாறு கோள்களில் ஒளியின் சிகரமாக வாழ்கின்றதோ
அது உமிழ்த்தும் நிலைகள் கொண்டு மற்றதை பழிச்சென்று மின்னச் செய்கின்றதோ, இதே போல மகிழ்ச்சியில் தன் வாழ்க்கையில் இருளை போக்கிய உணர்வு கொண்டு நாம் நுகரும் என்றால் இந்த உணர்வுக்குள் இருளை நீக்கிவிட்டு பொருள்காணும் உணர்வின் ஒளியாக அங்கு நிலைத்திருக்க செய்ய வேண்டும். ஆக நாம் மூதாதைகளை இவ்வாறு விண்ணிலை செலுத்தினால்தான் பின் நாம் அந்த எண்ணத்தால் நாம் அந்த சப்த ரிஷிகளின் அருசக்தியை பெற முடியும். அந்த நிலை உங்களுக்கு பெறச் செய்வதற்குத்தான் பௌர்ணமி தோறும் எமது குருநாதர் காட்டிய மகரிஷி ஈஸ்வரபட்டாய குருதேவர் அவர் எமக்கு அருளிய உணர்வின் தன்மையும் அவர் எனக்கு உமைத்த உணர்வை ஊட்டிய நிலைகளும் அந்த உணர்வை வளர்த்துக் கொள்ளும் நிலைகள் கொண்டு வளர்த்துக் கொண்ட பின் அந்த உணர்வின் எண்ணங்களை உங்களுக்குள் பதிவு செய்வதும், ஆக இயற்கை நிலைகள் எவ்வாறு வந்த நிலைகளை உங்களுக்குள் பதிவு செய்வதும், பதிவு செய்து இந்த உணர்வுகளை தூண்டச் செய்து அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை இயக்கத்துடன் பெறச் செய்து அந்த உணர்வின் துணை கொண்டு உங்கள் மூதாதைகளான குலதெய்வங்களை நாம் 1000 பேர் சேர்ந்து இந்த உணர்வின் இயக்கத்தால் நாம் அந்த ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்ய வேண்டும். ஆக அவ்வாறு இணைந்தால் அவருக்கு முன் உடல் வரும் நிலையை மறந்து உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரம் பெறுகின்றார். பின் நாம் மீண்டும் அதை எண்ணும் போது அதை நம்ம வாழ்க்கையில் எப்போதெல்லாம் துயர் கொண்ட உணர்வுகளில் நுகர்ந்தறிந்தாலும் சப்தரிஷி மண்டலங்களை சப்த ரிஷிகளை எண்ணும் போது அந்த உணர்வில் நகர்ந்து நம் உடலுக்குள் தீமை விளையாது தொடச்சிடல் வேண்டும். ஆக நாம் கையில் அழுக்கப்பட்டால் நன்னீரை கொண்டு கழுவுவது போல, ஆக துணிகளில் அழுக்கப்பட்டால் சோப்பை போட்டு துடைப்பது போல, திரவகத்தில் நாம் ஊற்றி தங்கத்தில் 2 கலந்த செம்பு வெள்ளியும் திரவகத்தில் ஊற்றி நீக்குவது போல அருள் ஞானிகள் உணர்வை நாம் நல்ல குணத்துடன் ஆக வேதனையான உணர்வுகள் 2 கலந்ததை அருள் மகிழ்ச்சி உணர்வை உள்செலுத்தி அந்த தீமைகள் அகற்றும் பருவநிலையை நீங்கள் பெறுவதற்குத்தான் மாதத்தில் ஒரு நாள் இந்த பௌர்ணமி என்ற நாள் அதை உங்களுக்குள் நினைவூட்டி உங்களுடைய மூதாதைகளை விண்செலுத்த முற்படுகின்றோம். ஆக அதனை உணர்வை உங்களுக்குள் செய்த பின் தான் நீங்கள் எளிதில் நீங்கள் சப்த ரிஷிகளின் அருசக்தியை நீங்கள் பெரும் தகுதி பெறுகின்றீர்கள். அந்த நிலை உருவாக்குவதற்குத்தான் இதை செய்யும். ஒரு தனி மனிதன் நாம் அதை உந்து விசையால் அவரை உந்து தள்ள முடியாது. ஆக கோயில்களில் எவ்வாறு தேரை 1000 பேர் சேர்ந்து அவருடைய கடினமான நிலைகளை எடுத்து வந்து வருகின்றோமோ, இதை போல்தான் உங்கள் உணர்வுகளை அனைத்தும் சப்த ரிஷிகளிலும் ஒன்றச் செய்து அந்த உணர்வை உங்களுக்குள் உணர்ச்சிகளை தூண்டி உங்கள் நினைவால் அதை கவரச் செய்து உங்கள் ஆன்மாக்களில் அவரவர்கள் எண்ணிய அளவுகோல் கொண்டு உங்கள் ஆன்மாக்கள் கலந்த பின் இந்த உணர்வின் ஆற்றல் உங்கள் உடலுக்குள் சென்று அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை பெரும் தகுதியை அது வலுவான நிலைகள் உருவாக்கிய பின் அந்த உங்களுடைய மூதாதைகள் உயிரான்மாக்களை விண் செலுத்த ஏதுவாக இருக்கும். பின் அவர்கள் செல்லிவிட்டால் அவர் முதல் தூதுவராக விண்ணிலே இருக்கின்றார்கள். நீங்கள் நிலை கொள்ளும் போது அவருடைய உணர்வு நமக்குள் இருக்கும் போது எளிதில் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை பெற வேண்டும் என்றால் எளிதில் பெற்று நமக்குள் வரும் தீமைகளை அகற்றிட முடியும். ஆக நினைவாற்றல் அந்த சப்த ரிஷிகளை பற்றுடன் பற்றினால் வாழ்க்கையில் வரும் தீமைகளை பற்றற்றதாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். பிறரை வேதனைப்படுகிறார் என்றால் அதை நம்மை பற்றிடக்கூடாது. அதே சமயத்தில் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நாம் பெற வேண்டும், என் உடல் முழுவதும் பரவ வேண்டும் என்று அதை பற்றுடன் பற்றி வேதனையான கேட்டறிந்த நிலைகளை அது அவருக்கு நாம் தக்க நேரத்தில் உதவி செய்தாலும் அந்த வேதனை உருவாக்கும் உணர்வு நம்மை பற்றிடாது. அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்கு உள் செலுத்தி இதை பற்றற்றதாக நமக்குள் அது நீக்கிடல் வேண்டும். இதை உங்கள் உணர்ச்சிகளை தூண்டி அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நீங்க பெரும் தகுதியை ஏற்படுத்தும் நிலைதான் இந்த பவனோடும் இந்த தியானமும். எமது குருநாதர் காட்டிய அறுவழி குருநாதர் துணை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியின் அசக்தியை நீங்க பெற வேண்டும் என்ற இந்த இச்சையில்தான் இடைவிடாது மணிக்கணக்கில் உங்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருப்பது. என்ன 10 நிமிஷம் சொல்லி முடிச்சிடலாம், இதை அடுத்தாவுடைய வீட்டுக்கு போக சொல்லிடவும் செய்யலாம். ஆக அதில் பயன் இல்லை. ஆக ஆழ பதிவு செய்ய வேண்டும், காலத்தை பார்க்கக்கூடாது. ஆக காலம் சிறிதளவு வேலை செய்வதற்கும் அதுக்கு வேற உண்டு. ஆனால் அதே சமயத்தில் நேரம் அதிகமாகி ஒரு பொருளை உருவாக்குவது உண்டு. ஆகவே இதை போலதான் இன்று உங்களில் அந்த உங்க மூதாதைகளை விண் செலுத்தினால் அதை உங்களுக்கு பின் அந்த சப்தரிஷிகளின் அருசக்தியை பெறும் தகுதி ஏற்படுத்துவது இப்போது நாம் தியானிப்போம்.